இன்னைக்கு சிலிகேட்ஸ் அதோடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸும் ஜியோலைட்ஸை பற்றி பார்க்கலாம். சிலிகேட்ஸ் ஓகே. The mineral which contain silicon and oxygen in tetrahedral unit. The mineral which contain silicon and oxygen in tetrahedral unit SiO4 4- unit linked together in a different patterns are called silicates. Silicates na silicon oxygen tetrahedral unit la irukum linked in different patterns. Okay, nearly 95% of the earth crust is composed of silicate minerals and silica. Okay, the glass and ceramic industry are based on silicate chemistry. Okay, right. Next இப்போ type of silicates பத்தி பார்க்கலாம். Type of silicate முக்கியமான டாபிக் வந்து நல்லா டாபிக். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்த்தோசிலிகேட். ஆர்த்தோசிலிகேட் ஆர் நல்ல கவனிக்கணும் நீசோசிலிகேட். ஆர்த்தோசிலிகேட் ஆர் நீசோசிலிகேட். The simplest silicate இதான் simplest silicate which contain discrete SiO4 4- tetrahedral units. அதாவது இது தனித்த SiO4 4- tetrahedral units பெற்றிருக்கும். The simplest silicate which contain discrete SiO4 4- tetrahedral units are called orthosilicate or mesosilicate. Once again சொல்றேன், the simplest silicate which contain discrete SiO4 4- tetrahedral units are called orthosilicate or mesosilicate. இத பாத்தீங்கன்னா நல்ல கவனிங்க, ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இதுதான் சிலிக்கான், இது ஆக்சைடு. ஓகே, நாலு ஆக்சைடு அயான் இதான் வந்து டெட்ராஹெட்ரல் யூனிட்ல இருக்கும். இதை நம்ம இந்த மாதிரி கொடுப்போம், 2 டைமென்ஷனலா போடுறாங்க. நல்லா கவனிக்கணும். This is oxide, இது oxide, இது உள்ள silicate. In 2 dimensional இதை represent பண்றோம். This is silicate SiO4 4- unit. ஓகே, இந்த யூனிட்ஸை பெற்றிருக்கும். ஓகே, இதுல பிளாக்ல இருக்குது சிலிக்கான், இதெல்லாம் ஆக்சைடு அயான் O- அயான். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கவனிங்க, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபீனசைட். இதுக்கு எக்ஸாம்பிள் ஃபீனசைட். ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். ஃபீனசைட் ஃபார்முலா B2SiO4 phenocyte. In phenocyte, beryllium ions are tetrahedrally surrounded by 4 oxide ion. அதாவது இந்த பெரிலியம் அயான் வந்து டெட்ராஹெட்ரலி சரௌண்டட் பை 4 ஆக்சைடு அயான். 4 ஆக்சைடு அயானால டெட்ராஹெட்ரலி சரௌண்ட் ஆயிருக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பெரிலியம் வச்சுங்க, இந்த பக்கம் ஒரு சிலிகேட் யூனிட்ல இருக்கிற ஆக்சைடு அயான், இந்த பக்கம் ஒரு ஆக்சைடு அயான், இது ஒரு ஆக்சைடு அயான், இது ஒரு ஆக்சைடு அயான், இப்படி டெட்ராஹெட்ரலி சரௌண்ட் ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நல்ல கவனிங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆலிவின். இதனுடைய ஃபார்முலா Fe2SiO4. இதுல F நல்ல கவனிக்கணும், Fe2 plus ion and Mg2 plus ion, magnesium ion and ferrous ion are octahedrally surrounded by oxide ion. இதுல ferrous ion Mg2 plus ion octahedrally surrounded by oxide ion. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமா மெக்னீசியம் வச்சுக்கோங்க, இது வந்து octahedrally முடியுது. இது ஒரு ஓகே, இது ஒரு சிலிகேட் யூனிட், இது ஒரு சிலிகேட் யூனிட், இது ஒரு சிலிகேட் யூனிட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா octahedrally 1 2 3 4 5 6 சுற்றி இது octahedrally
surrounded by the oxide ion. இதுதான் ஆர்த்தோசிலிகேட். இப்போ திரும்பி சொல்லிடுறேன். The simplest silicate which contain discrete SiO4 4- units are called orthosilicate. Okay. Next type pyrosilicate. அடுத்த type. Next one pyrosilicate. Pyrosilicate or sorosilicate. நல்லா கவனிங்க. Silicate which contain Si2O7 6- ion. இந்த பைரோசிலிகேட்ல இந்த அயான் ஓகே silicate which contain Si2O7 6- ion are called pyrosilicate or sorosilicate. திரும்பி சொல்லுங்க. Silicate which contain Si2O7 6- ion are called pyrosilicate or sorosilicate. They are formed எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா by joining two SiO4 4- tetrahedral unit by sharing the oxygen atom at one corner. அதாவது ரெண்டு டெட்ராஹெட்ரல் யூனிட் ஒரு ஆக்சிஜனை கார்னர்ல ஷேர் பண்றதுனால இது ஃபார்ம் ஆகும். This unit is formed by joining the two tetrahedral unit by sharing the oxygen atom one oxygen atom at one corner. இப்போ இது ஒரு டெட்ராஹெட்ரல் யூனிட் SiO4. இது சிலிக்கான், இது ஆக்சைடு அயான் இல்லையா? ஓகே, இது மைனஸ். இப்போ இந்த ஆக்சிஜன் வந்து ஷேர் ஆகுது இன்னொரு சிலிகேட் யூனிட்டோட SiO4 4- யூனிட்டோட. ஓகே, இந்த இடத்துல சார்ஜ் வராது ஷேர் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா Si 1 2 சிலிக்கன் பிளாக்ல இருக்குது சிலிக்கன் 2 ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இது வந்து ரெண்டுத்துக்கும் இது ஒரு ஆப்ஷன் இது ஒரு ஆப்ஷன். அப்போ O வந்து 7 தான் 6 7 6 மைனஸ். ஓகே, லிமிட் சொல்லிடுறேன். சிலிகேட் which contain Si2O7 6- ion are called pyrosilicate. They are formed by joining two SiO4 4- tetrahedral unit. Okay, by sharing one oxygen atom at one corner. One corner la ஒரு ஆக்சிஜனால ஷேர் ஆகுது. ஓகே, ரைட், நல்லா கவனிக்கணும். ரைட், அடுத்தது while joining one oxygen atom is removed. ஓகே, ஜாயின் ஆகும்போது ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் ரிமூவ் ஆகிடும். ஒரு ரெண்டு சிலிகேட் யூனிட் ஜாயின் ஆகும்போது ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் ரிமூவ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தோட்டிவிட்டைல். ஓகே, இதான் என்னுடைய ஃபார்முலா. தோட்டிவிட்டைல் ஃபார்முலா Si2O7 6- யூனிட் இருக்கும். இதுல 6- யூனிட்டுக்கு தோற்றுவேன். திரும்பி சொல்லிடலாமா? pyrosilicate or sorosilicate. Silicate which contain Si2O7 6- unit. This unit is formed by joining two tetrahedral unit by sharing one oxygen atom at one corner. Example, தோற்றுவிட்டாய். Okay, next one cyclic silicate. மூணாவது சிலிகேட் பாருங்க, சைக்ளிக் சிலிகேட் or ring silicate. Cyclic silicate. Silicate which contain SiO3 n-time 2n- ion. Okay, cyclic silicate இந்த அயான் இருக்கும். Silicate which contain SiO3 n-time 2n- ion which is formed by எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா which is formed by joining 3 or more silicate அதாவது tetrahedral SiO4 4- tetrahedral unit cyclically are called cyclic silicate. அதாவது
they are formed by joining 3 or more tetrahedral units cyclically. அதாவது சைக்கிளிக்கா 3 அல்லது அதற்கு மேற்பட்ட டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ் ஜாயின் ஆகிறதுனால இது கிடைக்கும். ஓகே, இதுல each silicate unit shares 2 of its oxygen with neighboring unit. ஒவ்வொரு சிலிகேட் யூனிட்டும் அதில் இருக்கிற 2 ஆக்சிஜனை மற்ற யூனிட்டோட இது ஷேர் பண்ணும். ஒரு செகண்ட் சொல்லிடலாமா? சைக்ளிக் சிலிகேட்னா தி சிலிகேட் கண்டைன் SiO3N2N minus ion. Okay, they are formed by linking 3 or more tetrahedral units cyclically. Okay, are called cyclic silicate. Each silicate என்ன பண்ணும்? shares 2 of its oxygen with neighboring unit. Okay, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ 3 சிலிகேட் யூனிட் ஷேர் ஆகும். ஓகே, இது ஒரு சிலிகேட் யூனிட், இது ஒரு சிலிகேட் யூனிட், இது ஒரு சிலிகேட் யூனிட். ஓகே, இப்போ 3 சிலிகேட் யூனிட் ஷேர் ஆகும். ஓகே, சரி. இப்போ இதோடைய இதில் பார்த்தீங்கன்னா சார்ட் இப்போ நல்ல கவனிக்கணும். இதோடைய சார்ட் பார்த்தீங்கன்னா SI இப்போ ஒரே ஒரு யூனிட் மட்டும் எடுத்துக்கிறேன். நல்லா கவனிக்கணும். SI 1 இருக்குது, ஒரு யூனிட் மட்டும் சொல்லிடுறேன். O பார்த்தீங்கன்னா நல்லா இங்கே மைனஸ் சார்ஜ், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் வரும், இங்கே வராது, கம்பைனாக இடத்துல வராது. இந்த மைனஸு 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 மைனஸ். ஓகே, இப்போ ஒரு யூனிட் போட்டு பார்த்தீங்கன்னா SI போட்டிங்களா. O பார்த்தீங்கன்னா இது ஒரு O, இது ஒரு O, 2. இங்கே வந்து ஆஃப் ஷேர், அதாவது 2 யூனிட்டுமே ஷேர் பண்ணதுனால இதுக்கு ஒரு ஆப்ஷன், இதுக்கு ஒரு ஆப்ஷன். இது ஆஃப் ஷேர் தான், இதுக்கு ஒன்று ஆஃப், இதுக்கு ஆஃப். அப்போ பார்த்தீங்கன்னா இது 1 2 3 தான் SiO3. இப்போ ஒரு யூனிட்னாக்கா 1 எத்தனை மைனஸு? 2 மைனஸ். இப்போ n யூனிட் இருந்தாக்கா n வரும், 2n மைனஸ். அந்த மாதிரி சரியா? 3 சேரலாம், 6 சேரலாம், 6 கூட ஜாயின் ஆகலாம். 6 ஜாயின் ஆச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா அது நட்சத்திரம் மாதிரி ஷேப் இருக்கும். இந்த ஷேப் 6 யூனிட். நல்ல காணிங்க. இது ஒரு சிலிகேட். அடுத்தது ஓகே, சாரி, இதுதான். இது ஒரு சிலிகேட் யூனிட். அடுத்தது இது ஒரு சிலிகேட். அடுத்தது நெக்ஸ்ட். ஓகே, பாருங்க கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஓகே, சரியா? இப்போ இதில் என்ன சார்ஜ் வரும்னா இதில் 6 6 இருக்கும், மைனஸு, இங்கே மைனஸ் வராது, மைனஸு. ஓகே, இங்கே மைனஸு மைனஸு மைனஸு, இந்த இடத்துல மைனஸ். ஜாயின் ஆகிற ஆப்ஷனில் இருக்காது மைனஸ் ஆகும். ஓகே, இங்கே மைனஸ் வரும், இது மைனஸு. அடுத்தது இங்கே மைனஸு, இது மைனஸு, மைனஸு மைனஸ். அது பார்த்தீங்கன்னா சரி, இது எவ்வளோ இருக்கு பாருங்கம்மா, செக் பண்ணலாமா? 6 6 சிலிக்கன் இருக்கு. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விட்டே வேண்டாம். சரி, 6னாக்கா 6னா 6 டைம்னா நல்லா கவனிங்க. அப்போது 6னா இந்த ஃபார்முலா இப்போ 6 யூனிட் இருக்கு. 6னா அப்போது 6 3 ஆப்ஷன் 18 இருக்கும். ஆப்ஷன் 18 12 மைனஸ் வரும். பார்த்தீங்கன்னா திரும்ப 2 4 6 8 10 12 மைனஸ் வரும். ஆப்ஷன் 18 வரும். ஓகே, கவுண்ட் பண்ணினாக்கா ஏன்னா இது மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆஃப் ஷேராக நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபார்முலா SiO3N2N minus. திரும்பி சொல்லிடலாமா? ஸோ வாட் ஆர் சைக்ளிக் சிலிகேட்? சிலிகேட் which contain SiO3N2N minus ion which are formed by linking எப்படி 3 or more tetrahedral unit cyclically are called cyclic silicate or ring silicate. சரி, இதுக்கு எக்ஸாம்பிள் பெரைல். பெரைல் ஃபார்முலா B நல்ல கவனிங்க, B3Al2SiO3 6 times. ஓகே, ஸோ பெரைல இந்த யூனிட் இருக்கும். பெரைல
இந்த ஐசோமருக்கு எழுதிக்கலாம். ஓகே, பெரைல். ஓகே, பெரைல் என்ன ஃபார்முலா? Be3Al2 SiO3 6 band. In the beryl, each aluminum ion is surrounded by 6 oxygen atom in the octahedral. Each aluminum ion surrounded by 6 oxygen atom. Okay. Next type of silicate. Next silicate. Inosilicates. Okay, right. This is a silicate which contain n number of silicate units by sharing 2 of its oxygen with neighboring 2 or more oxygen atom with neighboring units are called inosilicates. Silicate which contain n number of silicate units. This n number of silicate units shares with neighboring units with 2 or more oxygen atom. ஒரு யூனிட்ல இருக்கிற 2 அல்லது more oxygen ஆட்டத்தினால அது ஷேர் ஆகும். ஓகே, once again சொல்றேன். Silicate which contain n number of silicate units by sharing 2 or more oxygen atom, okay, are called inosilicates. ரெண்டு அல்லது மேற்பட்ட ஆக்சிஜன் அல்லது ஷேர் ஆகும். ஓகே, the inosilicates, they are further classified into இந்த ரெண்டு வகையா பிரிக்கிறோம் inosilicates. One is chain silicate, இன்னொன்று double chain silicate. Chain silicate, double chain silicate அப்படின்னு வகைப்படுத்துறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம செயின் சிலிகேட். இதுக்கு இன்னொரு பேரு செயின் சிலிகேட்டுக்கு பைராக்சின் அப்படின்னு பேரு. திஸ் சிலிகேட் கண்டைன் என்ன யூனிட்னா SiO3N2N-. ஓகே, 2N- அயான் இந்த யூனிட் இருக்கும். They are formed by number of tetrahedral units linked linearly. நிறைய tetrahedral units linked linearly by sharing 2 of its oxygen with neighboring unit. ரெண்டு ஆக்சிஜன் தான் அது ஷேர் பண்ணிக்கும். ஓகே, இப்போ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, இதான் வந்து செயின் சிலிகேட். ஓகே, இது ஒரு யூனிட், இது ஒரு யூனிட், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா இது போயிட்டே இருக்கும். ஓகே, சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூனிட்டை மட்டும் எடுத்து இந்த ஃபார்முலா கிரியேட் பண்ணலாம். இது ஒரு யூனிட் கூட எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க, SI1 தான் இருக்கும். ஒரு யூனிட்டுக்கு SI1 தான் இருக்கும். கிளியரா? ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இது மைனஸ் சார்ஜ், இது மைனஸ் சார்ஜ். ஓகே, இந்த ஜாயின் இடத்துல மட்டும் சார்ஜ் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா சிலிக்கன் 1 தான் இருக்கு. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் இருக்கும். இது ஆஃப் ஷேர், இது ஆஃப் ஷேர் இருக்கு. இது ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் பற்றி இதனுடைய இது ஆஃப் ஷேர் தான். அப்போ 1 SiO வந்து 3 இருக்கும், 2 மைனஸ் இருக்கும். சப்போஸ் n யூனிட்ஸ் இருந்தா இது n டைம் 2n மைனஸ் அவ்வளோதான். ஸோ வாட் ஆர் செயின் சிலிகேட் ஆர் பைராக்சின் என்ன? தி சிலிகேட் contain SiO3N2n minus ion. They are formed by joining n number of tetrahedral units linearly by sharing 2 of its oxygen with neighboring units. Okay, all next இது பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்பாடிமீன். இதோடைய ஃபார்முலா லித்தியம் AlSiO3 ஸ்பாடிமீன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டபுள் செயின் சிலிகேட். நல்லா கிளியராக சொல்லித்தரேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். டபுள் செயின் சிலிகேட், double chain silicates.
Okay, these silicate contain Si4O11 6n minus n times 6n minus ion. Once again சொல்லுங்க, double chain silicate. This silicate contain Si4O11 n times 6n minus ion. Okay, in this silicate there are two different type of the tetrahedron. ரெண்டு different type of tetrahedron இருக்கு. Those sharing 3 oxygen atom. அதாவது 3 oxygen share பண்ற tetrahedron இருக்கும். Those sharing 2 vertices. அதாவது 2 oxygen atom. Those sharing 3 vertices. Those sharing 2 vertices. ஒன்று வந்து 3 oxygenனால ஷேர் ஆகும், இன்னொன்று 2 oxygenனால. அந்த மாதிரி இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆஸ்பெஸ்டாஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நல்ல ஏற்கனவே நம்ம போட்டோம் இல்லையா, அதாவது அந்த ஸ்ட்ரக்சர் பேர் என்ன போட்டு நம்ம சைக்ளிக் சிலிகேட் 6 டெட்ராஹெட்ரல் ஜாயின் பண்ணுறதுல அது மாதிரி போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். இப்போது சரி ஒன்று போட்டு காமிச்சேன், நல்லா காணுங்க. டபுள் செயின் சிலிகேட். இப்போ ரெண்டு லீனியர் செயின் ஜாயின் ஆகும். ஓகே, நல்லா காணுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி போய் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். மைனஸ் இல்லையா, வேற மைனஸ் மைனஸு இங்கே மைனஸ் வரும். ஓகே, இது வந்து மைனஸ் அது இங்கே. ஓகே, இது ஜாயின் ஆகிடும். ஓகே, இங்கே மைனஸு போயிடு. நெக்ஸ்ட் இது மைனஸ் வரும். இது மைனஸ் வரும், இங்கே மைனஸ். ஓகே, இதே மாதிரி மைனஸ் வரும். ஓகே, இந்த இடத்துல வராது, அதாவது இது மைனஸ், இங்கே மைனஸ் வரும், இங்கே வராது. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல காணிங்க, இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரி, இதில் என்ன சொல்லலாம், தி சிலிகேட் கண்டைன் Si4O11 n டைம் 6n மைனஸ் அயான் அப்படின்னு சொன்னேன். இப்போ எப்படி நீங்கள் சொல்கிறாங்க நல்ல காணிங்க. இப்போ நல்ல காணிங்க. இப்போ சாரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க, இந்த யூனிட் எடுத்தீங்கன்னா இந்த நல்ல கவனிங்க, இந்த யூனிட் எடுத்துக்கிங்க. இதை யூனிட் இருக்கும்போது நல்ல கவனிங்க, சிலிக்கேட் எவ்வளோ இருப்பாரு, 1 2 3 4 தான் இருக்கு. கரெக்டா? 1 டிசைன் 1 இருக்குதா, 2 3 4. ஓகே, 4 இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ சிலிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 தான் இருக்கும். SI 4 தான் இருக்கும். சரியா? சார்ஜ் பார்த்தீங்கன்னா நல்லா கவனி, -1 இருக்கு, இங்கே 2 மைனஸு, 3 4 5 6. ஓகே, 6 கரெக்டா? சார்ஜ் 6 இருக்கு. ஆக்சிஜன் 11 வருதா பாருங்க, 11 நல்லா கவனி. இது வந்து 1 2 3 நல்லா கவனி, 4 5 6. சரியா? இப்போ இது ரெண்டுத்துக்கு ஷேர் ஆகிடுது இல்லையா, இது ஆஃப்ஷேர் 7, அடுத்தது 8 9 10, இதுக்கு ஆஃப். ஸோ 11. ஓகே, O11 இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இந்த யூனிட். இப்போ நீங்கள் திரும்பி இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரியும், SI 1 2 3 4 கிளியரா? SI 4 இருக்கா பாருங்க,
1 2 3 4 SI. சார்ஜ் பார்த்தீங்கன்னா 2 4 5 6 சார்ஜ். ஆக்சிஜன் மட்டும் பார்த்தீங்கன்னா இது மட்டும் ஆஃப் ஷேர், இங்கே ஒரு ஆஃப் ஷேர் வச்சுக்கலாமா, இது ஒரு ஆஃப் ஷேர், இது ஒரு ஆஃப் ஷேர். 4 ஆஃப் ஷேர் வச்சு 2 ஆச்சு, 2. அப்போ 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, ஸோ இது யூனிட்ல ரிப்பீட் ஆகும். ஓகே, இதான் இதில் பார்த்தீங்கன்னா தோஸ் ஷேரிங் 3 வெர்டிசஸ், இது பார்த்தீங்கன்னா 2 வெர்டிசஸ் ஷேர் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா 3 வெர்டிசஸ் 1 2 3 ஆக்சிஜனுமே ஷேர் ஆகுது இந்த யூனிட்ல. இந்த யூனிட்ல 2 வெர்டிசஸ் 2 ஆக்சிஜன் தான் ஷேர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ரைட். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்பெஸ்டாஸ். இது வந்து டபுள் செயின் சிலிகேட்டுக்கு எக்ஸாம்பிள் ஆஸ்பெஸ்டாஸ். எப்படி ஃபார்முலா வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆஸ்பெஸ்டாஸ் உடைய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைபரஸாக இருக்கும், நான் கம்பஸ்டபிள் சிலிகேட். ஓகே, அப்புறம் அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா தெர்மல் இன்சுலேஷன் மெட்டீரியல், பிரேக் லைனிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், ஃபில்டர்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, தெர்மல் இன்சுலேஷன் மெட்டீரியல், பிரேக் லைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், ஃபில்டர். பட் தே ஆர் carcinogenic, கேன்சர் உண்டாக்கும். their applications are restricted. Okay, right. Next, sheet or pyrosilicate. Sheet silicate. Sheet silicate or pyrosilicate. Pyrosilicate or sheet silicate na which contain Si2O5N2N minus ion. So இந்த ion இருக்கும். So the silicate which contain Si2O5N2N minus ion are called sheet silicate or pyrosilicate. இதுல each tetrahedral unit linked to other unit by sharing 3 oxygen atom per tetrahedral. 3 oxygen share பண்ணிக்கும். Okay, the each tetrahedral unit shares 3 oxygen atom with neighboring tetrahedral units form a 2-dimensional shape. 2-dimensional shape உண்டாகும். இவ்வளவு சிம்பிளா ஒரே ஒரு யூனிட் மட்டும் போட்டு காட்டுறேன். ஓகே, ஒரே ஒரு யூனிட் மட்டும் நல்லா காணுங்க. ஓகே, இது வந்து சிலிகேட் யூனிட். என்னாகும்னா இது வந்து பக்கத்து யூனிட்டோடு ஷேர் ஆகும், இது வந்து பக்கத்து யூனிட்டோடு ஷேர் ஆகும், இதுவும் பக்கத்து யூனிட்டோடு ஷேர் ஆகும். அப்படியே போயிட்டே இருக்கும் ஷீட் சிலிகேட். ஸோ நீங்கள் அப்படியே ரிப்பீட்டாக போகணுன்னா என்னுடைய ஃபார்முலா எப்படி கிரியேட் பண்ணுறோம்னா எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது, ஒரு யூனிட் மட்டும் பார்க்கலாம். இந்த யூனிட் ஆக்சிஜன் பார்த்து மைனஸ் சார்ஜ் மட்டும் இல்லையா. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன், இதுக்கு வந்து ஆஃப் ஷேர் தான், இது ஒரு ஆஃப் ஷேர் தான், இது ஆஃப் ஷேர் தான். அப்போது ஆக்சிஜன் 2.5 இருக்கும், சார்ஜ் வந்து மைனஸ், ஒரு மைனஸ். இதை நம்ம டபுள் ஆக்குன்னு வச்சுக்கலாம். 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் Si2, ஓகே, இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் Si2O5 2 மைனஸ், இதை n டைம் போட்டிங்கன்னா Si2O5N2N மைனஸ். இந்த யூனிட்ஸ் தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் ஷீட் சிலிகேட். ஓகே, நெக்ஸ்ட் தி ஷீட் சிலிகேட் ஃபார்ம் a layered structure. இப்படி இருக்கும், லேயர் போல இருக்கும். in which silicate sheets are stacked over each other. silicate sheet layers ஷேப்ல இருக்கும், ஒன்று மேலே ஒன்று அடுக்கப்பட்டிருக்கும். லைக் கிராஃபைட் ஸ்ட்ரக்சர் போல இருக்கும். the attractive forces between the layers are very weak. attractive force weak, hence they are can be cleaved. Okay, just like graphite போட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. இது எக்ஸாம்பிள் மைக்கா அண்ட் டால்க் மைக்கா தான் எக்ஸாம்பிள் ஃபார் என்ன சிலிகேட் சொன்னேன், ஷீட் சிலிகேட் ஆர் பைரோசிலிகேட் திருப்பி சொல்லிடுறேன். அது வந்து என்ன யூனிட் இருக்கும், Si2O5N2N minus unit. They are formed by sharing 3 oxygen atom with neighboring unit. Pyrosilicate முடிஞ்சது. Okay, right. Next step. Last one is for 3-dimensional silicate. Okay, silicate in which all the 4 oxygen atom of the tetrahedra are shared with other tetrahedral units to form a 3-dimensional network.
அதாவது ஒரு சிலிகேட் யூனிட்ல இருக்கிற 4 ஆக்சிஜன் ஆட்டமும் பக்கத்தில் இருக்கிற சிலிகேட் யூனிட்னால ஷேர் ஆச்சுன்னா gives a 3-dimensional network or called a 3-dimensional silicate. இன்னும் சொல்லப்போனால் இதில் all the 4 oxygen atom of the tetrahedral unit are shared with neighboring silicate tetrahedral unit. Give a 3-dimensional network. The formula SiO2N10. SiO2N10. Okay. இது 4 ஆக்சிஜனுமே இதில் ஷேர் ஆகும். ஓகே, அவ்வளோதான். இது எப்படி உண்மையில் ஃபார்முலா ஈஸியாக கிரியேட் பண்ணலாமா? தெரியும். இப்போ ஒரு சிலிகேட் யூனிட். ஓகே, இப்போ நல்ல கவனிங்கள், இதுவும் ஷேர் ஆகும் இந்த பக்கம். அப்போ இதுக்கு இங்கேயும் சார்ஜ் இருக்காது. ஓகே, அப்போ எஸ்ஐ மட்டும் ஒன்று இருக்கும். ஆக்சிஜன் இது ஆஃப் ஷேரா, இதுவும் பக்கத்தில் ஷேர் ஆகும், இதுவும் ஷேர் ஆகும், இதுவும் ஷேர் ஆகும், இதுவும் இப்படி ஷேர் ஆகும். அப்போ இதுக்கு ஆஃப் ஷேர் தான், இது ஆஃப் ஷேர் தான், ஆஃப் ஆஃப் தான். அப்போ SiO2N. ஓகே, கிளியரா? எக்ஸாம்பிள் பாஸ். இது எக்ஸாம்பிள் என்னது? பாஸ். சரியா? ரைட். They are converted into 3-dimensional aluminosilicate மாற்றலாம் by replacing SiO4 unit by AlO4 5- unit. So இதை வந்து இதால் ரீப்ளேஸ் பண்ணால் we get a 3-dimensional aluminosilicate. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஜியோலைட், அதே மாதிரி ஃபெல்ட்ஸ்பார் இதெல்லாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஜியோலைட். 5 மார்க்கோட கேட்கலாம், 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம் ஜியோலைட். ஓகே, இது வந்து 3-dimensional crystalline solid. 3-dimensional crystalline solid containing silicon, aluminum and oxygen in the 3-dimensional framework. 3-dimensional crystalline solid சொல்றதே போதும். containing silicon, aluminum, oxygen. ரெண்டாவது, they are hydrated sodium aluminum silicate. Sodium aluminum silicate formula Na2O Al2O3 XXIO2 YH2O. இதில் X வந்து 2 to 10 இருக்கலாம், Y வந்து 2 to 6 இருக்கலாம். சரி, மூணாவது பாயிண்ட், தேவ போரஸ் ஸ்ட்ரக்சர். அது சிறு துளைகளை பெற்றிருக்கும். த்ரூ விச் சோடியம் அயான் வாட்டர்லாம் லூஸ்லி ஹெல்ட். ஓகே, போரஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, போரஸ் ஸ்ட்ரக்சர் தான் போதும். இன் விச் sodium ion and water molecule loosely packed, held, loosely held சொல்லுங்க. Fourth, aluminum coordinated with each other. இதில் அலுமினியம் வந்து டெட்ராஹெட்ரலி கோஆர்டினேட்டாக இருக்கும் with each other through shared oxygen atom. அலுமினியம் வந்து டெட்ராஹெட்ரலி coordinated to each other through oxygen, shared oxygen atom. Okay, next, zeolite have 3-dimensional crystalline structure. என்ன சொல்லிட்டேன்? looks like honeycomb. தேன்கூடு போல இருக்கும். honeycomb consists of network of interconnected tunnels and caves. உள்ள வந்து interconnected tunnels caves இருக்கும். honeycomb structure. Water molecule நாவனா moves freely in and out through the pores. அந்த pores வழியா water molecule ஈஸியாக உள்ள போகும், வெளியே வரும். ரைட். The pores and channel size are nearly uniform. யூனிஃபார்மாக இருக்கும் எல்லா இடத்துலையும். ஓகே, allowing crystal to act as a molecular seal. அதாவது சல்லடை மாதிரி அது ஆக்ட் பண்ணிருக்குது அப்படின்னு சொல்றா. it used to for removal of permanent hardness of water. அதாவது பர்மனன்ட் ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். தேங்க்யூ.